ஈரான் அதிபரான இப்ராஹிம் ரைசி பயணித்த விமானம் நேற்று விபத்துக்குள்ளாச்சு இல்லையா? அந்த விபத்துக்குள்ளான விமானத்தினுடைய தற்போதைய நிலை என்ன, அதுல கிடைச்சிருக்கிற புது அப்டேட்ஸ் என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையும் தான் இந்த வீடியோவில் ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க போறோம். முதல் விஷயமா, அசர்பைஜானில் இருக்கக்கூடிய குவித் கொலாசி டேம் அப்படிங்கிற ஒரு புதிய அணையை திறந்து வைக்கிறதுக்காக ஈரான் அதிபரான இப்ராஹிம் ரைசிக்கு அசர்பைஜான் அரசாங்கம் ஒரு இன்வைட் ஒன்று கொடுத்துருந்துருக்காங்க. ஸோ அந்த இன்வைட்டை தொடர்ந்து ஈரான் அதிபரும் அந்த அணையை திறந்து வைக்கிறதுக்கு அசர்பைஜானினுடைய பிரசிடென்ட் கூட சேர்ந்து போயிருக்கா. அப்படி அங்கே போய் அணையை திறந்து வச்சுட்டு ரிட்டர்ன் வரும் பொழுது ஈரான் அதிபர் வந்த ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளாயிருக்குது. ஸோ ஆக்சுவலாக ஈரான் அதிபர் பாதுகாப்பு இல்லாமல் வந்தாராப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் இல்லைங்க. 2 கான்வாய் ஹெலிகாப்டர் அப்படிங்கிறது கூட வந்திருக்கிறாங்க. ஆனால் இந்த கான்வாய் ஹெலிகாப்டர்ஸ் அப்படிங்கிறது சேஃபாக அவங்க வந்து சேர வேண்டிய இடத்துக்கு ரீச் பண்ணிட்டாங்க. அதன் பிறகு பார்க்கும் பொழுது தான் கான்வாய் ஹெலிகாப்டர் மட்டும்தான் வந்திருக்குது, இப்ராஹிம் ரைசியினுடைய ஹெலிகாப்டரை காணோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிய வந்து உடனடியாக அந்த ஹெலிகாப்டருக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி தேட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஆனால் இப்போ வரைக்கும் அந்த ஹெலிகாப்டருக்கு என்ன ஆச்சு, ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிறத கேரண்டியாக வந்து உறுதிப்படுத்திட்டாங்க. ஆனால் அந்த ஆக்சிடென்ட் எங்கே ஆச்சு, அதில் இருந்த நபர்களுடைய நிலைமை என்ன இப்படிங்கிற பல விஷயங்கள் கேள்விக்குறியாகவே இருந்துகிட்டு வருது. ஸோ எதனால் இந்த விபத்து ஏற்பட்டிருக்கலாம் அப்படின்னு பார்க்கும் பொழுது அசர்பைஜானில் இருக்கக்கூடிய பனிமூட்டம் ஒரு முக்கிய காரணமாக சொல்கிறாங்க. ஹெலிகாப்டர்ஸை பொறுத்த வரைக்கும் ஓகே பனி கம்மியாக தான் இருக்குது, நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ட்ராவல் பண்ணோம் அப்படின்னா திடீர்னு அந்த பனிமூட்டம் எங்கேருந்து வரும் அப்படின்னு தெரியாது. குறுக்க வந்துச்சு அப்படின்னா ஹெலிகாப்டர்ஸை அதுக்கு மேலே ஓட்டுறது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா நம்மளுடைய முன்னாள் இந்திய ராணுவ தலைமை தளபதியான பிபின் ராவத் நீலகிரி வந்திருந்த பொழுது அவரும் இதே மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் மாட்டி தான் உயிரிழக்க நேர்ந்தது இல்லையா? ஸோ அதே மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் அசர்பைஜானில் நிலவிக்கிட்டு இருந்திருக்குது. ஸோ ஹெலிகாப்டர்ஸில் இது ஜென்ரலாகவே ஒரு பிரச்சனையாக இருந்துகிட்டு வருது இப்போ வரைக்கும். ஸோ இந்த ஹெலிகாப்டர் கிராஷ் ஆன செய்தி கேள்விப்பட்டதையுமே அந்த ஹெலிகாப்டர் கூட கம்யூனிகேஷனை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஈரானினுடைய ஸ்டேட் மீடியா என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் சில டைம்ஸ் எங்களால் அந்த ஹெலிகாப்டர் கூட கம்யூனிகேட் பண்ண முடிஞ்சது, அதில் இருந்த பேசஞ்சர்ஸ் மற்றும் ஒரு க்ரூ மெம்பர் கூட நாங்கள் பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஒரு விஷயம் தான் இப்போ ரெஸ்கியூ ஆப்ரேஷனில் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு பாசிட்டிவ் நியூஸ் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஹெலிகாப்டரில் இருக்கிறவங்க கூட பேச முடியுது அப்படின்னா அவங்களுக்கு பெருசாக எதுவும் ஆயிருக்காது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட வந்து சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனாலுமே இந்த தகவலும் எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல. காரணம், இப்ராஹிம் ரைசிக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சு அப்படிங்கிறது தெரிய வந்துச்சு அப்படின்னா ஈரானினுடைய உள்ளூர் அரசியல் மட்டும் இல்லைங்க, உலக அரசியல் வரைக்கும் அது ஒரு மிகப்பெரிய இம்பாக்டை ஏற்படுத்தும். ஸோ அதனால் அவருக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறது உறுதியாக தெரியற வரைக்கும் ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி அவர் வந்து இன்னும் நாங்கள் கான்டாக்டில் இருக்கோம், கம்யூனிகேஷனில் இருக்கிறோம் அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஈரான் அரசாங்கம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ கிளியராக இன்னும் எந்த தகவலும் இல்லை. ஒரு சில செய்தி ஊடகங்கள் என்ன ரிப்போர்ட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஹெலிகாப்டர் எந்த இடத்துல விழுந்துச்சு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் ரிப்போர்ட் பண்ணாங்க. ஆனால் அந்த நியூஸ்லையுமே எந்த அளவுக்கு உண்மைத்தன்மை இருக்குது அப்படிங்கிறத இன்னும் உறுதிப்படுத்த முடியல. ஸோ துருக்கி அரசாங்கம் எல்லாமே கூட ட்ரோன்ஸை வச்சு தேடிட்டு இருக்கிறாங்க. ரஷ்ய அரசாங்கம் கிட்டத்தட்ட 47 ப்ரொஃபஷனல் ரெஸ்கியூவர்ஸை அந்த ஆக்சிடென்ட் ஆன சைட்டுக்கு இமீடியட்டாக அனுப்பி வச்சிருக்காங்க. ஸோ இப்போ அங்கே எல்லாருமே தேடிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஏன்பா ஒரு ஹெலிகாப்டர் தேடுறதுன்னு அவ்வளோ கஷ்டமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹெலிகாப்டரை தேடி பிடிக்கிறது அவ்வளோ ஒன்றும் சிரமமான காரியம் இல்லை. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய பனிமூட்டம் தேடுதல் அப்படி பனியை வந்து ரொம்பவே கடுமையானதாக மாற்றிருக்குது. ஸோ பனிமூட்டம் இருக்கிறதுனால ஹெலிகாப்டர் நம்ம கண்ணு முன்னாடியே இருந்தாலும் கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு அந்த பனிமூட்டம் ரொம்பவே ஹெவியாக இருக்குது. ஈவன் துருக்கி அரசாங்கம் ட்ரோனில் தேடுறாங்க. அந்த ட்ரோன் ஃபுட்டேஜ் எல்லாம் நம்ம பார்த்தோம்னா கூட ஃபுல்லாக அதில் பனிமூட்டம் தான் நமக்கு தெரியுதே தவிர வேற ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறதுங்கிறது ரொம்பவே கஷ்டமாக தான் இருந்துகிட்டு வருது. சரிப்பா, அப்புறம் எப்படி ஹெலிகாப்டர்ஸை வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி செய்திகள் வெளியிடப்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா துருக்கியினுடைய ட்ரோனில் ஹீட் சென்சார் அப்படிங்கிறத பொருத்தி இருக்கிறாங்க. என்னதான் பனிமூட்டமாக இருந்தாலும் ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் எந்த அளவுக்கு ஹீட் வருது அப்படிங்கிறத ஹீட் சென்சார் மூலமாக வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும். ஸோ ஒரு இடத்துல ரொம்ப பெரிய அளவுக்கு ஹீட் வருது அப்படிங்கும் பொழுது அங்கே ஏதோ ஒரு அப்நார்மலான விஷயம் இருக்குதுன்னு அர்த்தம் இல்லையா? ஸோ அதே மாதிரி தாங்க இப்போ துருக்கியினுடைய இந்த பர்டிகுலர் ட்ரோன் பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் ரொம்ப ஹீட் அதிகமாக வர்றதை கண்டுபிடிச்சிருக்குது. ஸோ அந்த இடத்துல தான் ஹெலிகாப்டர் விழுந்து விபத்துக்குள்ளாகி இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அசஸ்மெண்ட் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதைத்தான் செய்தி ஊடகங்கள் எல்லாமே ஹெலிகாப்டர் விழுந்து விபத்துக்குள்ளான இடத்த கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னும் வந்து அந்த பர்டிகுலர் சைட்டுக்கு நேரடியாக யாருமே ரீச் பண்ணலை. ஸோ ரீச் பண்ணி பார்த்தாங்கன்னா தான் அங்கே ஹெலிகாப்டர் இருக்குதா இல்லையா அப்படிங்கிற தகவல் நமக்கு தெரிய வரும். இந்த மாதிரி ஒரு அசாதாரண சூழ்நிலையில் ஈரான் மற்றும் அமெரிக்க அரசாங்கங்கள் உடனடியாக எமர்ஜென்சி மீட்டிங் அப்படிங்கிறத கூட்டியிருக்கிறாங்க.
காரணம் ஈரானை பொறுத்த வரைக்கும் இனி அடுத்தது என்ன பண்ணணும் அப்படிங்கறத டிசைட் பண்ணி ஆகணும். கூடவே இந்த எமர்ஜென்சி கவுன்சிலுக்கு தான் உடனடியா அப்டேட்ஸ் அப்படிங்கிறது டக்கு 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 டக்குன்னு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. செய்திகள்ல வெளியாகிறதுக்கு முன்னரே ஈரான் அதிபரினுடைய நிலை என்ன அப்படிங்கிறது இந்த எமர்ஜென்சி கவுன்சிலுக்கு தெரிவிக்கப்படும். ஸோ இங்க பெரிய கன்சர்னா இருக்கிற விஷயம் என்ன, எல்லாத்துக்குமே பயத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவருடைய ஹெலிகாப்டர் விமானம் விபத்துக்குள்ளானது நேற்று இரவு. இன்னைக்கு வரைக்கும் ஆயிடுச்சு, இன்னும் கண்டுபிடிக்க முடியல அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்குது. ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளான பொழுது அவருக்கு காயம் ஏற்பட்டிருந்துச்சு அப்படின்னா அங்க கடும் பனிமூட்டம் வேற இருக்குது, கண்டிப்பா ரொம்பவே குளிராதான் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில எப்படி தாக்கு பிடிக்கிறார் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இங்க பெரிய அளவுக்கு எழுப்பப்படுது. ஸோ இந்த கேள்விகளுக்கெல்லாம் விட என்ன அப்படிங்கிறது இப்ப வரைக்கும் தெரியல. ஸோ பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய சூழ்நிலையில தான் எல்லாருமே இருக்கிறாங்க. அதே சமயம் அமெரிக்க அரசாங்கம் எதற்காக இந்த மீட்டிங்கை கூப்பிட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சில செய்தி ஊடகங்கள் ஈரான் அதிபர் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா நம்புறதா செய்தி வெளியிட்டு இருக்காங்க. இந்த செய்திகளுமே எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல. ஆனா அமெரிக்கா எமர்ஜென்சி மீட்டிங்கை கூப்பிட்டது மட்டும் உண்மை. ஸோ எதனால் அமெரிக்கா இப்படி நினைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அசர்பைஜானுக்கும் ஈரானுக்கும் கடந்த சில வருடங்களாகவே பிரச்சனை ரொம்ப பெரிய அளவுக்கு இருக்குது. அதுவும் இஸ்ரேல் காசா வார் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் அரசாங்கம் அசர்பைஜானை பயன்படுத்தி அடிக்கடி ஈரான் மேலே தாக்குதல் நடத்திட்டு இருந்தாங்க. இஸ்ரேலுடைய உளவு தகவல்கள் சேகரிக்கிற விஷயம் எல்லாத்துக்குமே அசர்பைஜான் தான் ஒரு பேஸாக பயன்படுத்தப்பட்டது. ஈவன் ஈரான் மேல அட்டாக் பண்றதுக்கு கூட அசர்பைஜானில் இருக்கக்கூடிய ஏர்பேஸ் தான் இஸ்ரேல் அரசாங்கம் பயன்படுத்துவாங்க. இதனாலேயே ஈரானுக்கும் அசர்பைஜானுக்கும் இடையில கடும் மோதல் எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இப்போ இதை முன் வச்சு தான் அமெரிக்க அரசாங்கம் இப்ராஹிம் ரைசி கொலை செய்யப்பட்டிருக்கலாம்னு நம்புறதா அந்த செய்தி ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கிறாங்க. ஆனால் இந்த செய்திகளை எல்லாம் எந்த அளவுக்கு ட்ரஸ்ட் பண்ணுறதுனே இல்லை. ஏன்னா உலகினுடைய ரொம்ப முக்கியமான ஒரு பவர் ஹவுஸாக இருக்கக்கூடிய நாடு ஈரான். அந்த நாட்டினுடைய அதிபருக்கு இப்படி ஒரு நிலைமை வந்துருச்சு அப்படின்னதையும் ஆளுக்கு கையில் கிடைச்சதெல்லாம் செய்தியாக வெளியிட ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ நமக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத கிளியராக தெரியணும் அப்படின்னா நம்ம வெயிட் பண்ணி பார்த்தே ஆக வேண்டிய சூழ்நிலையில் தான் இருக்கும். ஸோ இப்போதைக்கு ஈரானில் இருக்கக்கூடிய எமர்ஜென்சி கவுன்சிலுக்கு தான் ஈரான் அதிபருடைய நிலைமை என்ன அப்படிங்கிறத இமீடியட்டாக அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு தான் இந்த உண்மை தகவல்கள் என்ன அப்படிங்கிறது தெரியும். செய்தி ஊடகங்களுக்கு கண்டிப்பாக இந்த விஷயங்களெல்லாம் வெளியிட மாட்டாங்க. காரணம், ஈரான் அதிபர் என்ன நிலைமையில் இருந்தாலும் அவரை சேஃபாக எஸ்கார்ட் பண்ணுற வரைக்கும் இந்த விஷயங்கள் வெளியே வரக்கூடாது அப்படிங்கிறத தான் நினைப்பாங்க. ஸோ அந்த வகையில் அவரை எஸ்கார்ட் பண்ணி முடிச்ச பிறகு தான் நமக்கான உண்மை தகவல்கள் வரும் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம். அதே சமயம் ஈரானில் பார்த்தீங்கன்னா, ஈரானுடைய சுப்ரீம் லீடரான அயத்தொல்லா அலி காம்னி நேற்று ஒரு பெரிய பிரேயர் கூட்டம் ஒன்றையும் நடத்தியிருக்க. அப்படி ஈரானோட அதிபரான இப்ராஹிம் ரைசிக்காக ஈரான் மக்கள் எல்லாம் சேர்ந்து ஒன்னா ப்ரே பண்ணியிருக்காங்க. ஸோ அவருடைய பிரேயர்ஸ் எல்லாம் பலிக்கும், ஈரான் அதிபரான இப்ராஹிம் ரைசிக்கு ஒன்றும் ஆகாது அப்படிங்கிறத நம்ம நம்புவோம். ஃபைனலாக இந்த சம்பவத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்க. எங்கள் டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ரொம்ப முக்கியமான செய்திகள் அதில் பகிரப்படும். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதன் மூலமாக எங்களுடைய வீடியோஸ் இன்னும் நிறைய பேர்த்துக்கு போய் சேரும். முடிஞ்சா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டையும் நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க. இது எங்களுடைய உழைப்புக்கு நீங்கள் கொடுக்குற ஒரு ரிவார்டாக இருக்கும். நன்றி.